அதெல்லாம் கிரியேட்டிவ் வேணுங்க. ஒவ்வொன்றுமே கிரியேட்டிவ் யோசிச்சு சைடில் சிலை வச்சு இந்த சைடில் சிலை வச்சு நடுவில் ஒரு பார்ட்டி ஹால் கொண்டு வந்து இந்த வெளிநாட்டில் பார்த்துட்டு வந்த இதை வந்து நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம ஈரோட்டில் இதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வடிவமைச்சார். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இதுக்கு ஆச்சுங்க. பாருங்க, சைடில் ஃபுல்லாக தென்னை மரம், நடுவில் பார்க்கு, சூப்பராக இருக்கு. நீங்க உள்ள வரும்போதே அது குளுமையான இடமா உங்களுக்கு புரியும். ஈரோடு மாவட்டத்துல இப்படி ஒரு தியேட்டர் வந்து எந்த ரெசார்ட்லயும் நீங்க வந்து பார்த்திருக்க முடியாது. ஹால் ஃப்ரீ. இப்ப நம்ம பாக்குறதுதான் ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்டோட பிரம்மாண்டமான தோரண வாயில். இங்க இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு எக்ஸாக்டா இங்க இருந்து ஸ்டார்டிங் இதான் என்ட்ரன்ஸ். வாங்க ரெசார்ட்டுக்குள்ள போலாம் வாங்க. ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டு சத்தியமங்கலம் போற வழியில பாத்தீங்கன்னா கவுந்தப்பாடி அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிறுவாளூர் அப்படிங்கிற ஒரு ரோடு வரும். அந்த ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு பஸ் டிப்போ வருங்க. அந்த டிப்போல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர்ல பாத்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட் அமைஞ்சிருக்கு. நிஜமாலுமே நான் வந்து நினைச்சு பார்த்து ஒன்று வந்தேன். ஆனா இங்க வந்து சொல்ல போனா இங்க இவ்வளோ பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே போட்டு கொடுத்துறாங்க. ஒரு பெரிய போர்டு கொடுத்து இங்கே என்னென்ன ரெசார்ட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டுருவாங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, ரெசார்ட்ஸு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்விம்மிங் பூல்ஸு, தேட்டரு, வெட்டிங் ஹாலு, மீட்டிங் ஹாலு, லக்ஸரி ஸ்டடிங் ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே இருக்குது. அது இல்லாமல் இண்டிவிஜுவல் வில்லாஸு, ஸ்பா ஃபார் மென் அண்ட் உமனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா புக் ஸ்டாலு, ரெடிமேட்ஸு, கிஃப்ட் ஷாப்பு, க்ரோசரி, அப்புறம் செப்பல் ஷாப்பு, இண்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸு, ஜிம் ஹாலு, யோகா ஹாலு, 3D அண்ட் 5D தேட்டர். ஓ மை காட், ஈரோட்டில் இப்படி ஒரு தேட்டர் அங்கே பாருங்க, 3D 5D தேட்டர் இருக்குது. அப்புறம் பார்க் இருக்குது. கல்கி ரெஸ்டார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இடம் அதாவது கேம் ஜோன், குழந்தைகளுக்கான இடம். ஓ மை காட், நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான இடம். அதாவது குழந்தைங்களுக்கு தேவையான இப்போ ட்ரெண்டிங் என்னென்ன கேம் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக வச்சுக்கோங்க. குழந்தைங்க விரும்பிக்கூடிய விளையாடக்கூடிய அந்த கேம்ஸ் எல்லாமே வாங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். அக்கா இது என்ன கேமுங்கக்கா? இது வந்து ஹார்ஸ் கேமுங்க. ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ் வருங்க. சரிங்கக்கா. அதில் இது வந்து கார் கேமுங்க. சரிங்க, எத்தனை வயசு குழந்தைங்க விளையாடலாம் இதில்? இது வந்து 5 வயசு குழந்தைங்க. 5 வயசு குழந்தைங்க விளையாடலாம். சரி, அடுத்து பார்க்கலாமா? இது என்ன கேமு? பார்க்கவே டிஃப்ரெண்டாக இருக்குது. டெடி பேர்ல உள்ள இருக்கு. டெடி பேர் வந்து நம்ம பிக் பண்ணோம்னா அவங்க எடுத்துக்கலாங்க. ஓ, காயின்ஸ் போட்டு நம்ம இது பண்ண அவங்க எடுத்துக்கலாங்க. அந்த டெடி பேர் வந்து அவங்க எடுத்துக்கலாம். சூப்பர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது என்னங்கக்கா? ஃப்ராக் ஜம்பா? ஆமாங்க. இது எப்படி விளையாடுறது? ஜம்ப் ஆகி வருங்க. அது ஜம்ப் ஆகி வரும்போது நம்ம அது மேலே வரும்போது இப்படி அடிச்சா போதும். ஓ, மேலே ஃப்ராக்ஸ் வந்து டக்குன்னு அடிச்சு தலை உள்ள போயிடும். சூப்பர். நெக்ஸ்ட் இது என்னதுங்கக்கா? இது வந்து ரோலிங் கேமுங்க, டான்சிங் ரோலுங்க. இது ஓகே, எத்தனை வயசு குழந்தைங்க உட்காரலாம் இதுல? 2.5 வயசு குழந்தைங்க வரும். 2.5 வயசு குழந்தைங்க உட்காரலாம். சூப்பர். அடுத்து இது என்னதுங்கக்கா? 2 பேர் உட்கார்ந்து விளையாடலாம் மாட்டாங்க இந்த கேம். பால் ஷூட்டிங் கேம். பால் ஷூட்டிங் இது எப்படி விளையாடுறது? இது வந்து நம்ம காயின்ஸ் இன்செர்ட் பண்ணோம்னா அது பிரஸ் பண்ணும்போது பால் வருங்க. அது அந்த மனுஷங்க மேல பட்டு அவங்க கீழ விழுந்துரும். ஓகே, சூப்பர். ஸ்கோர் வருங்க அது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து பார்க்கலாம். இது நாங்க கார் ரேசிங்கா? ஆமாங்க. எல்லா வீடியோ கேம் தான் எல்லாமே அதிகமா கார் ஓட்டுவாங்க. நேரடியாவே ரியலாவே பக்கத்தா கார் ஓட்டுற மாதிரி இருக்கு. இது குழந்தைங்க விளையாடலாம். எத்தனை குழந்தைங்க விளையாடலாம் இதெல்லாம்? இது பெரியவங்க அடல்ட் எல்லாரும் விளையாடலாம். ஓ, நாங்க விளையாடலாம் இதுல? விளையாடலாம். சரி, ரைட். போகும்போது விளையாண்டு போயிடலாம். ரைட். அடுத்து பார்க்கலாம் வாங்க. அக்கா இது என்ன கேம்? பைக் ரேசிங்கா? ஆமாங்க சார். சரிங்க, இது எத்தனை குழந்தைங்க விளையாடலாம்? இது அடல்ட் வரைக்கும் விளையாடலாங்க. நம்ம ஒரு முறை மட்டும் காயின் இன்செர்ட் பண்ணா போதுங்க. எவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா எத்தனை முறை திரும்ப ஃபர்ஸ்ட் வந்தாலும் நம்ம விளையாடலாம். எவ்வளவு நேரம் விளையாடலாம் இதுல? எவ்வளவு நேரம் வேணாலும். எவ்வளவு நேரம் விளையாடலாமா? சூப்பர். ஓகே, நான் கூட விளையாடலாமா இதுல? விளையாடலாம். வெயிட் தாங்குமாக்கா? தாங்குங்க. சரிங்கக்கா. அக்கா இது என்ன கேம்? இது வந்து பாஸ்கெட் பாலுங்க. இதோட டைமிங் வந்து 1 மினிட்ங்க. சரி, சூப்பர். 1 மினிட்குள்ள நம்ம ஒரு 25 பால் அந்த மாதிரி போட்டாவே 60 மார்க் வந்துருங்க. சரிங்க. திருப்பி நமக்கு 100 கொடுத்துரும். மறுபடி தொடர்ந்து விளையாடுற மாதிரி கேம் கொடுத்துரும். சூப்பர் சூப்பர். என்ன மியூசிக்லாம் வருது சைடுல? மியூசிக்லாம் வருமோ? ஆமாங்க. சூப்பர்ங்கக்கா. கேம் ஆன் பண்ணாலும் மியூசிக் வரும். மியூசிக் கூட என்ஜாய் பண்ணி விளையாடலாம் கேம் அப்படியே. சூப்பர். ரைட், அடுத்து பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஏர் காக்கிங்க. நமக்கு 5 மினிட்ஸ் வருங்க. சரிங்கக்கா. நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம கோல் போடுறது தாங்க இதனோட. எப்படி கோல்? எப்படி பால் வருமா இல்ல காயினா? காயினா கொடுப்பாங்க. சரி, ஓகே. அந்த காயினை நம்ம இங்க இருந்து அடிச்சு விடும்போது அவங்க அங்க தடுத்துப்பாங்க. அதையும் மீறி நம்ம ஃபோர்ஸா அடிக்கணும். ஓகே, இதுல இந்த இதுக்குள்ள வந்து வாட்டர்க்குள்ள வந்து விழாம இருக்கணும் காயின். அதுதான். ஆமாங்க. தடுத்துக்கணும். ஆனா நாம அவங்களுக்கு கோல் போடணும். சூப்பர் சூப்பர்ங்கக்கா. ஓகே, அடுத்து பார்க்கலாம்க்கா வாங்க. அக்கா இது என்ன பாக்க என்ன மாதிரி இருக்குது? என்ன கேம்? இது புல் ரைடருங்க. புல் ரைடர்னா என்னதுங்கக்கா? தமிழ்ல சொல்றீங்களா?
காளையை அடக்குறதுன்னு சொல்லுவாங்க ஓ, காளையாருன்னா உங்க பொண்ணு கட்டு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, அது மாதிரி. சரிங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப நாளா வந்து காளை அடுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் இந்த காளை எனக்கு அடக்காம போக மாட்டேன். மேடம், நம்ம ஜம்ஜம் ரெசார்ட்டினுடைய சிறப்புகள் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யோகம் யூடியூப் சேனல் மக்களுக்கு முதல் வணக்கம். நாங்கள் வந்து ஈரோட்டில் கவுந்தப்பாடி ரோட்டில் ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரிசார்ட்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதுதாங்க சார் எங்கள் மெயின் சிறப்பு. இது உங்களுடைய கனவு திட்டமா? கனவு திட்டங்க சார். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கணவரும் ஃபாரின் போயிருந்தோம். தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி ஊர்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ரெசார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவர் ரொம்ப லைக் பண்ணி இதை திறம்பட ரொம்ப கடின உழைப்பின் பேரில் எங்கள் சொத்து முழுக்க எஃபோர்ட் பண்ணி இதை நாங்கள் சிறப்பாக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். மார்ச் 10ஆம் தேதி நாங்கள் ஓப்பன் பண்ணும்போது மேடம் ஓவியாவும் அவங்க சின்ன திரை நடிகைகள் வந்து மான்சாவும் இன்னொருத்தரவங்க வந்து பொன்னியும் வந்து திறஞ்சு வச்சு இது பண்ணாங்க. நிறைய காமெடி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பண்ணாங்க. மக்களும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலை நாங்கள் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல விரும்புகிறோம். கேம் விளையாண்டு ரொம்ப டயர்டாக இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு போகலாம் வாங்க. ஓ மை காட், என்னங்க இது? தண்ணி குடிக்கலாம் வந்தால் எத்தனை பாத்திரம் தண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே செம்பு பாத்திரம் நினைக்கிறேன். இந்த காலகட்டத்தில் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வாட்டர் தான் எல்லாம் மக்களை குடிச்சிட்டு இருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் தான் இங்கே பண்ண வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டலில் கூட ஆர்ஓ வாட்டர் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக வாட்டர் வச்சுருக்காங்க. அது ஒவ்வொன்றாங்க பாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா தண்ணீர், 2 குடிநீர் நார்மல் குடிநீர், அடுத்து 3 பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர், 4 பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் தண்ணீர், 5 பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புதினா தண்ணீரை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைட்டாக பிடிச்சாச்சு. ஓகே ரைட்டு. இதில் வந்து புதினா போட்டுருங்க, அற்புதமாக இருக்குது, ஸ்மெல்லு நல்லா இருக்குது. அடுத்து நார்மல் குடிநீர், இது வந்து நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர். நிலவேம்பு குடிநீர் இது ஃபஸ்ட் தண்ணி கான் பார்த்துக்கிறேன். தண்ணி இருக்குது, ரைட்டு. ஓகே, ரைட்டை நம்ம பிடிச்சிக்கலாம் லைட்டாக இதில். ஓகே, நிலவேம்பு குடிநீர் உடம்புக்கு வந்து வைத்தியமே போக தேவையில்லைங்க. ரொம்ப தண்ணி இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்குது. அது செம்பு பாத்திரம் தண்ணி குடிக்கனால ரொம்ப ரொம்ப பயன் நம்மளுக்கு. அடுத்து குடிக்க போது வெட்டிவேர் தண்ணி குடிச்சு பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெட்டி வேரில் அப்படியே உள்ள வெட்டி வேர் வந்துருக்குல்ல, அதை அப்படியே முடிச்சு போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சாரி, டம்ளர் எடுத்ததில்ல. அடுத்து சீரக தண்ணி குடிக்கலாம் பார்க்கலாம். சூப்பராக இருக்கு மேடம். நம்ம ரெசார்ட்டுக்குள்ளே பார்த்தோம், ஒரு 5 பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்க. அது எல்லாமே ஒரு ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி இது. அது எதை நோக்கி அது பயணம் சார்? இது ஒரு நல்ல கேள்வி. இதனுடைய பேசிக் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிறந்த டேட் 5, பஞ்சபாண்டவர்கள் 5ங்கிறது எங்களுக்கு ரொம்ப லக்கியான நம்பர். அப்போ வந்து இந்த கொரோனா டைமில் நிலவேம்பு கசாயம் எல்லாமே வந்து அதை குடிங்க இதை குடிங்கன்னு நம்ம கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே வலியுறுத்தி சொன்னாங்க. அப்போ மக்களுக்கு ஏன் நம்ம இதை பண்ணக்கூடாது? இதை வர்றவங்க அங்கேருந்து தாகத்தோடு வரலாம், ஏதோ ஒரு எண்ணத்தோடு வரலாம், வந்து இதை குடிக்கும்போது அவங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி அடையலாம். எல்லா விதத்துலையும் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஊட்டியிலேருந்து நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும். அப்படின்னால வந்து உள்ள என்டரில் இதை நீங்கள் குடிச்சிட்டு அப்புறம் வெல்கம் ட்ரிங்க் என்னவோ நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாடியும் உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு மனசு நிறைவாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தாங்க சார் வச்சுருக்கோம். அருமை அருமைங்க. என் பேர் ஷாருக். ஓகே, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஜம்ஜம் ரெசார்ட்ல? சைனீஸ் தந்தூரி செஃப் பார்த்துருக்கேன். ஓகே, கிச்சன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே சரி. நம்ம இப்போ இங்கே என்னென்ன இருக்கு? ஜூஸ்ல நிறைய ஜூஸ்ல இருக்கு. நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ், அப்புறம் பிஸ்கெட்ஸு, பப்புன்னு, ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ், சோடா எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே சரி. ஓகே ஓகே வாங்க பார்க்கலாம் ஒவ்வொன்றா. சரி, ஜூஸு என்ன ஸ்பெஷல் நம்மகிட்ட? வாங்க அப்படியே. என்ன ஸ்பெஷல்? என்னக்கா? நம்மளுக்கு இங்கே வந்து ஃபலூடா மில்க் ஷேக் எல்லாம் ஸ்பெஷலா? சூப்பர், ரைட். ஓகே, இது என்ன இங்கே வந்து ஐஸ்கிரீம் இருக்கு. ஐஸ்கிரீம் இது எல்லாம் ஐஸ்கிரீம் இருக்கு. ஐஸ்கிரீம் மில்க் மிக்ஸ்ட் ஐஸ்கிரீமா? ஆமா, பாருங்க. ஓகே ரைட்டா, இதெல்லாம் ஐஸ்கிரீம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜ் சோடா. ஓ சோடா, கோலி சோடா எல்லா ஃப்ளேவர்ல இருக்கு மாட்டிருக்கு. லெமன் ஃப்ளேவர், அப்புறமேல எல்லா ஃப்ளேவர்ல இருக்கு மாட்டிருக்கு. ஆரஞ்சு ஃப்ளேவர் எல்லாம் இருக்கு. பன்னீர் எல்லா ஃப்ளேவர்ல இருக்கு மாட்டிருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். பெப்சி, ஸ்ப்ரைட் எல்லாமே இருக்கு. ஓகே சூப்பர். அதான் மேடம், நம்ம இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி மற்ற இதுக்கு ரெசார்ட்டுக்கு நம்ம ரெசார்ட்டுக்கு என்னென்ன சிறப்புகள்? இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்டில் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இந்த மாதிரி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாத்துக்கும் இருக்கும்.
நீங்கள் எங்கள் இதை வந்து யூடியூப்லேயோ அல்லது விளம்பரத்துலேயோ ஏதாவதுல நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏதோ நிகழ்ச்சியில் பார்த்துருக்கலாம், ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸில் பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் நேரில் ஒரு முறை வந்து பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய அட்மாஸ்பியர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இப்போ எங்கிட்ட இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு இண்டோர் கேம்ஸே நாங்கள் வச்சுருக்கோம். அதில் 13 கேம் இருக்குது. அது இல்லாமல் 5D 3D வெட்டக்ஸு வெண்டரு மசாஜ் சென்டர் எல்லா படத்துலையும் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பியூட்டி பார்லர் போனால் தான் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து மசாஜ் பண்ணிக்க விரும்புவாங்க. அங்கே தான் நம்ம போகணும். இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்துட்டு குழந்தைங்க ஃபேமிலியோட வந்துட்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் அழகாக பண்ணிக்கலாம். சின்ன தொகையில் ஒரு இதுக்கு மசாஜ் 150 ரூபா இதுலேருந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். 3 ஸ்விம்மிங் பூல் இருக்குது இதில். இதை வந்து என்னென்னா நல்ல இயற்கை சூழலில் மிகவும் சுத்தமாக எங்கள் இடத்துல வந்து மெயின் என்ன அப்படின்னா எல்லாமே மிக மிக சுத்தமாக பளிச்சுன்னு, அதாவது வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு போனால் உடல் அரிப்பு வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைகளுக்காக நாங்கள் மிக எஃபோர்ட் போட்டு ரீசைக்கிளிங் வந்து நாங்கள் கிளியராக பண்ணி இங்கே வச்சுருக்கோம். எங்கள் ரிசார்ட் இருக்கிற ஆளுங்க எல்லாமே சின்சியராக, எனக்கு அமைஞ்சவங்க எல்லாமே கடவுள் கிருபையில் சின்சியராக எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுறாங்க. அதுதாங்க சார் இங்கே சிறப்பு. நம்ம ரிசார்ட்டை பற்றி மசாஜ் சென்டர் இருக்கு, செம்மையாக இருக்குங்க. மசாஜ் வேறு லெவலு. உண்மையாலும் இந்த மனுஷங்க மசாஜ் பண்ணால் கூட இந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது. ஸோ நம்ம உடம்புக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. இந்த கால் பாதத்துலேருந்து பின்னாடி முதுகுக்கு கழுத்துக்கு அடர் வா செம்ம. இப்போ நான் வந்து பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் மிஷின் எங்கங்க காலில் அங்கங்கே ஆடுதுங்க. எங்க ஒரு மாதிரியா சூப்பராக இருக்குது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஜாக்கிங் போகணும் அப்படின்லாம் நாங்கள் பாருங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக் நிற்கிறேன், அப்படி அழகாக ஆடுது அப்படியே. இதுதான் கால் மசாஜா. இப்போ நம்ம பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலுக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதாவதுங்க முட்டி வரைக்கும் கால் பாதத்துலேருந்து முட்டி வரைக்கும் அப்படியே கூசுகிற மாட்டம் கீழே அப்படியே மீன்லாம் கடிக்கிற மாட்டம் இருக்குது. பேசி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால நம்ம ஒரு டீ அடிச்சுட்டு போகலாம். இப்போது இந்த கார்பரேட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஒரு இது கொடுக்குறீங்க சார்? இப்போ வந்து ஏதாவது நீங்கள் கெட் டுகெதர் மாதிரி ஃபேமிலியாக மீட்டிங்கு இல்லை பண்ணும்போது பார்ட்டி ஹால் இருக்குது. ஒரு 200 பேருக்கு ஒரு சின்ன சின்ன வளகாப்பு, ஒரு சீர் பண்ணுறதுக்கு, ஒரு காதணி விழா அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒரு கடா வெட்டியே பொங்கல் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு இடம் இருக்குங்க சார். 200 பேர் டைனிங் ஹால் தனியாக. இந்த மாதிரி அசைவ விருந்துக்குன்னா தனியாக டைனிங் ஹால், சைவ விருந்துக்கு அப்படிங்கும்போது தனியாக டைனிங் ஹால் பண்ணுறோம். அது இல்லாமல் எங்ககிட்ட ஒரு மினி தேட்டருங்கிற ஒரு சிறப்பு அம்சம், ரொம்ப ஒரு நிறைவான அம்சங்க. அதனுடைய செட்டிங்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மிக அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் 300 சீட் இருக்குங்க. அந்த 300 சீட்டுமே உட்காந்து நீங்கள் ஸ்டேஜில் ப்ரோக்ராம் நடத்தலாம், மீட்டிங் நடத்தலாம், ஒரு வளகாப்பு நடத்தலாம், ஒரு கல்யாணமே பண்ணலாம். நாங்கள் ஸ்டேஜில் பின்னாடியும் நாங்கள் வந்து பேக்ரவுண்டு எல்லாமே பண்ணி தருவோம். இப்போ நீங்கள் எங்ககிட்ட புக் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை புக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துக்கு உண்டான சார்ஜஸ்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. மக்களுடைய நல்ல வரவு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு உணவுக்கு மட்டும் நாங்கள் போடுறோம். உணவும் நாங்கள் சிறந்த முறையில் பண்ணுறோம். எங்ககிட்ட இருக்கிற இன்னும் சிறப்பம்சம் என்னன்னா, எங்ககிட்ட வந்து சவுத் இண்டியன்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதாவது நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரிய மாதிரி வீட்டு முறை சமையல் இருக்குது. அது இல்லாமல் சைனீஸ் சமையலுமே வந்து எங்ககிட்ட மிக சிறப்பாக இருக்கும். எல்லாமே திறமையான மாஸ்டர்ஸ் வச்சு நாங்கள் நல்லபடியாக செஞ்சு தரோம். பேக்கரி இருக்குது. மக்கள் வராங்க, ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு குழந்தைங்கள போகிறாங்க. அப்படிங்கும்போது டீ காஃபிலேருந்து உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே உள்ளேயே நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே டாய்ஸ் ஷாப்லேருந்து எல்லாமே எங்ககிட்ட சிறப்பாக இருக்குது. நீங்கள் காலையில் வந்துட்டு ஈவினிங் ஒரு வீக்கெண்டு ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு ஃபேமிலியோட வீக்கெண்டை நம்ம ஜாலியாக போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம நினைக்கக்கூடிய முதல் பாயிண்ட் ஊட்டி போகலாமா, கொடைக்கானல் போகலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்காக எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற குறைஞ்ச பட்ஜெட்டில் நீட்டாக எல்லாமே இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் வந்து ஒரு இதில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய இதில் பிளாக் தண்டர் இருக்கக்கூடிய 5D அம்சம் எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. நீங்கள் சிறப்பாக வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நாங்கள் பேசுகிறதே வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வாங்க, வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. உங்களுக்காகவே நாங்கள் திறம்பட எங்ககிட்ட இருக்கிற நாங்கள் வாசகங்களும் ஓவியங்களும் பார்த்து என் கணவர் செஞ்ச இது வந்து நீங்கள் ஒரு தடவை உள்ளே வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே அது அவ்வளோ உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். செலவுகளும் பட்ஜெட்டுக்குள்ள அடங்கி இருக்கும். நீங்க அதனால தாராளமா நீங்க நம்பி வரலாம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் வச்சுக்கோங்க, ரொம்ப அற்புதமாக மாதிரி ரசிக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வச்சுக்கோங்க. அது கடவுள் பாத்தீங்கன்னா பாருங்க பிரம்மாண்டமான விஷ்ணுவர்தர் பாருங்க, அப்படியே ஒரு தோற்றமே அப்படியே சூப்பரா இருக்கு பார்க்கும்போது. பின்னாடி அங்க பாருங்க பேக்ரவுண்டு பாருங்க, அப்படியே இந்த குழந்தைகள்லாம் வந்து விரும்பி விளையாடக்கூடிய அந்த சர்க்கஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வச்சுக்காங்க. அதிகமாக சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய அந்த பார்க்கு, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிகளை கத்திக்கிட்டு இருக்கு, சூப்பராக இருக்குது. ஒவ்வொருமே யூனிக்காக அப்படியே செஞ்சுக்காங்க. ஒவ்வொன்றுமே
ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிச்சு குழந்தைங்களாம் எது பிடிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்காக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம மோஸ்ட்லி எல்லாம் பார்க்கில் பார்த்துருப்போம்ல, பார்க்கான ஃபீலிங் அப்படியே பார்க்கான ஃபீலிங் இது கொடுக்குது அப்படியே இந்த தூரி. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள அந்த 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 கயிறு மேலே ஏறி நடந்து போவாங்கல்ல, அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடில் ஃபுல்லாக தென்னை மரம், நடுவில் பார்க்கு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளே மூத்த கடவுள் விநாயகர் பெருமான் அவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்களா, நான் வந்து நார்மலாக பார்த்தப்ப சும்மா கம்பி மட்டும் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்துக்கப்புறம் தெரியுது இது வந்து யானை பொம்மைங்க. அங்கே பாருங்க, கம்பி அழகாக அந்த யானை மட்டும் வடிவம் வச்சு அதுக்கு மேலே அப்படியே செடி வளர்த்துருக்காங்க. அப்படியே அந்த செடியெலாம் வந்து ஃபுல்லாக அந்த யானை மேலே படர்ந்துருச்சு. அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இங்கே பாருங்க, ஒரு வீட்டில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறீங்க, இல்லை ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, இல்லை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பார்ட்டி கொண்டாடலாம். பார்த்தீங்கன்னா 3 ஹால் இருக்கு, ஒவ்வொன்றும் வந்து 250 கொண்ட பார்ட்டி ஹால் வந்து 250 பேர் உட்காரலாம். அப்படியே இந்த நேச்சுரல், அதாவது இயற்கை நடுவில் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே அழகாக கொடையெல்லாம் போட்டு கீழே வந்து சேர் போட்டு அழகாக அப்படியே நீங்கள் பார்ட்டி வச்சு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா திங்கிங் மைண்டுங்க, அதெல்லாம் கிரியேட்டிவ் வேணுங்க. ஒவ்வொன்றுமே கிரியேட்டிவ் யோசிச்சு சைடில் செலவு வச்சு, இந்த சைடில் செலவு வச்சு, நடுவில் ஒரு பார்ட்டி ஹால் கொண்டு வந்து, முன்னாடி வந்து ஸ்டேஜ், ஆடியோ ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருங்க. சைடில் பாருங்கள், உங்களுக்கு சைடில் ஆடியோ ஃபெசிலிட்டி எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருங்க. டைனிங் ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாலுக்கும் தனித்தனி டைனிங் நாங்கள் கொடுத்துருவோம். இன்கேஸ் ஒருத்தர் அசைவம் பண்ணுறாங்க, ஒருத்தர் சைவம் விரும்புவாங்க, அப்படிங்கும்போது தனித்தனி டைனிங் நாங்கள் கொடுத்துருவோம். 4 பக்கமே கேமரா இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திறம்பட எல்லாமே நம்மளுக்கு செஞ்சிருப்போம். எங்கிட்ட இருக்கிற இன்க்ளூடிங் பாத்ரூம் ஸ்மால் கொண்டு நாங்க அவ்வளவு கிளியரா வச்சிருக்கோம். கிளீனா இருக்கு, இடம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, கிளீனா இருக்கு. ரெசார்ட்டுக்குள்ள போனா அந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், நீட்டா இருக்காது அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு ஊட்டிக்குள்ள போனா எப்படி இருக்குமோ, ஊட்டிக்குள்ள வந்து நேச்சுராவே அந்த இடம் குளுமையான பகுதி. கொல்லிமலைக்கெல்லாம் போவோம்ல, கொல்லிமலைக்கெல்லாம் போனால் ஒரு தென்னை மரத்தும் அது நிறைய இயற்கை வளங்களாக இருக்கும்ல, அந்த ஃபீலிங் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த இடத்துல ஜம்ஜம் ரெசார்ட் வந்து நம்ம கொடுக்குற அந்த ஃபீலிங். இப்போ நம்ம ரெசார்ட்ல ஈரோட்ல கவுந்தப்பாடி 4 ரோட்ல திருவள்ளூர் ரோட்ல அமைஞ்சிருக்க ரெசார்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வரும்போதே அது குளுமையான இடமா உங்களுக்கு புரியும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500க்கு மேல தென்னை மரங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். தென்னை மரங்கள் நடுவில் வந்து ஒரு இப்படி ஒரு பிளேஸ் வந்து ஈரோட்ல இப்படி ஒரு பிளேஸ் இருக்காதுங்க. மினி தியேட்டர், அதுல 300 பேர் உட்காந்து நம்ம பண்ணலாம். 3D 5D ஈரோடு மாவட்டத்தில் இப்படி ஒரு தியேட்டர் வந்து எந்த ரெசார்ட்லயும் நீங்க வந்து பார்த்துருக்க முடியாது. அடிச்சு சொல்றேன். நான் வந்து விளையாண்டு முடிச்சாச்சு, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து பார்க்கில் விளையாட முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படம் பார்க்கணுங்க அப்படின்னா தியேட்டருக்கு வந்து வெளியே போகணும் அவசியம் இல்லைங்க. ஜம்ஜம் ரெசார்ட்டுக்குள்ளேயே தியேட்டர் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பிரம்மாண்டமான தியேட்டர், ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட் பவளமல்லி திரையரங்கம் கலையரங்கம், ஏசி தியேட்டருங்க. நான் சொன்னல உங்களுக்கு 3D அந்த 5D தியேட்டர் சொன்னேன்ல, இதாங்க அந்த 3D 5D தியேட்டர். ரெசார்ட்டோட மெயின் ஏரியாங்க, செல்ஃபி பாயிண்ட். இங்க பாருங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து செல்ஃபி எடுக்கணும்னா வந்து அழகா இங்க வந்து அப்படியே கிளிக் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. தனியா ஒரு பாயிண்டே கொடுத்துருக்காங்க, ஒரு இடமே கொடுத்தாங்க, செல்ஃபி எடுக்க தனியாக ஒரு இடமே கொடுத்தாங்க. யாருமே நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த இடத்துல நாங்க அவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம். 40 ரூம்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஜாலியா தங்கிட்டும் போகலாம். 24 ஹவர்ஸ் நீங்க தங்குறீங்க அப்படின்னா மார்னிங் ஃபுட்டு வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருவோம். ஈவினிங் வந்தால் 1 ஹவர் ஸ்விம்மிங் பூல் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இன்கேஸ் சண்டே வருது அப்படின்னு சொல்லும் போது சண்டே வந்து நாங்கள் மார்னிங் ஃபுட்டே வந்து நான்வெஜ் கொடுத்துருவோம். ரெசார்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து ஒரு வீடு மாட்டம் கட்டி கொடுத்துருக்காங்க, ப்ரைவேசியாக இருக்கும். நீங்கள் வந்து வீக்லி 2 டேஸ் வந்து தங்கிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க, இல்லை ஒரு பேச்சுலராக வரீங்க, எனக்கு ஒரு ப்ரைவேசி ஒரு இடம் வேணும், கண்டிப்பாக நீங்கள் நிறைய சூஸ் பண்ணலாம். இப்போ நீலாம்பாள் இல்லம், அதாவது தாய்மொழி தமிழ், தூய தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு அந்த நேம் வச்சுருக்காங்க, நீலாம்பாள் இல்லைன்னு சொல்லிட்டு. அழகாக கட்டமைப்புலாம் சூப்பராக இருக்குது. வீட்டுக்குள்ளே கூட ஒரு மரம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கு. ஆனால் அந்த மரத்தை வெட்டாமல் அந்த மரத்துக்கு நடுவில் மட்டும் ஹோல்ஸ் மட்டும் போட்டு இந்த மரத்தை வந்து சரி மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக மரம் வளர விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போது. பரவாயில்ல, இந்தளவுக்கு ஒரு இயற்கைக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெரிய விஷயம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதாங்க அந்த பிரம்மாண்ட வீடு. உள்ளே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும்ல, அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சோபாலாம் கொடுத்துருக்காங்க, டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணிக்காங்க. இப்போ நான் உட்காந்துருக்கிற பார்த்தீங்கன்னா ஹால், அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு என்ட்ரன்ஸில் உள்ள ஹால் இருக்கு பாருங்க. சைடில் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க பாருங்க. சைடில் உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் தங்குறீங்க வந்து சரி உணவுப் பொருட்கள்லாம் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜு இதாங்க பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, ஹாலில் சோபாவுக்கு வந்து அழகாக டிவி கூட பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதாங்க பெட்ரூம். உள்ள ரூமுக்குள்ள வந்தாச்சு பெட்ரூம். இங்கே பாருங்க, உங்களுக்கு பெட் எல்லாமே சூப்பராக கொடுத்துருவாங்க. இந்த காட்டன்லாம் கொடுத்து எல்லாமே சூப்பராக கொடுத்துருங்க. பெட்டு வந்து கட்டில், அந்த மரக்கட்டிலுங்க, மரக்கட்டில் கொடுத்துருக்காங்க பெட் எல்லாமே. மேலே பாருங்கள் ஏசி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உங்களுக்கு டிவி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இங்கே உள்ளே ரூம்லேயே உட்காந்து டிவி பார்த்துக்கலாம், வெளியே ஹால்லேயே உட்காந்து டிவி பார்த்துக்கலாம். அந்த லைட் எஃபெக்ட்லாம் பாருங்கள், இந்த ராயல் ஹோட்டல்லாம் இருக்கும்ல அந்த லைட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த லைட்டு உங்கள் போட்டு காமிக்கிற ஒரே நிமிஷம் இருங்க. மைக்கிட்ட ஆஃப் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் லைட்டுங்க, லைட்டும் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ டீ வந்து வைக்கணும், இல்லை ஒரு சுடு தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து அவங்களே வந்து
எல்லாமே ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா குடில் செட்டப்பில் உங்களுக்கு வந்து ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவசியாக வந்து ஒரு பேச்சுலர் வரீங்க தங்கிக்கலாம். வந்து வாங்க உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டின்னு பார்த்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நானும் நம்ம சார் ரூமுக்குள்ள வந்தாச்சு. அந்த ரூமில் பார்த்தோம்ல அதே மாதிரி எல்லா பொருளுமே இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரூம்குள்ளே வந்து ஆனால் இவ்வளோ பொருள் வைக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் நீட்டாக வச்சு கொடுத்துருங்க. நீங்கள் கப்புள்ஸாக வரீங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த ரூம் சூஸ் பண்ணலாம். இவ்வளோ ஃபேமிலியாக வரீங்க, இல்லை எனக்கு ஒரு ப்ரைவேசியாக ஒரு ரூம் வேணும்னா கண்டிப்பாக அந்த ரூம் சூஸ் பண்ணலாம். ஒரு குடில் செட்டப்பில் வந்து என்னென்ன அந்த ரூம்குள்ளே நம்ம ஒரு அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ரூம் அழகுப்படுத்துறாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இங்கே பாருங்கள் டெய்லியுமே ரூம் வந்து க்ளீன் பண்ணுவாங்களாட்டுருங்க. ஒரு சைடு கூட நம்ம வந்து ஒற்றையை பார்க்கவே முடியல. சார் எப்படி சார் இருக்குது ரூம்? உங்களுக்கு எப்படி சார் பிடிச்சிருக்குங்க? வாங்க சார் முன்னாடி வாங்க சார். ஏன் சார் ஓடுறீங்க சார்? எப்படி சார் இருக்குது அந்த ரூம் வந்து? நீங்கள் என்னை விட்டால் நான் நாள் ஃபுல்லாக அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். சரிங்க சார். அப்போ நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்களா? இல்லை. குடில் மாதிரி இன்னொரு செட்டப்புமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து பார்த்தோம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. வாங்க அந்த ரூமுக்குள்ளே வந்து என்னென்னலாம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, எப்படிலாம் ரூம் டிசைன் இருக்காங்க பார்க்கலாம் வாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, சத்தியமாக மேலே வந்து நான் ஒரு டிசைனில் பார்த்தேன், கீழே வந்து ஒரு டிசைன் கொடுத்துருங்க. நான் மேலே இருக்கும்போது தான் கீழே ரூம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா மேலே ஒரு டிசைனு, கீழே வந்து இந்த வால் பேப்பர்லாம் பாருங்க. அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வால் பேப்பர். மேலே ஒரு ஏசி இருக்குது, கீழே மினி ஃப்ரிட்ஜுங்க. நம்ம மேலே வந்து பெரிய ஃப்ரிட்ஜ் பார்த்தோம், மினி ஃப்ரிட்ஜுங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினி ஃப்ரிட்ஜு. அப்புறம் வந்து டீ நீங்கள் சூடாக போட்டு டீ குடிக்கணும், கொஞ்சம் குளிர் காலத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டீ கப்புமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் டீ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு எல்இடி டிவியுமே இருக்குது. இதை மேலே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. லேம்பு பாருங்கள் ரொம்ப டிசைனிங்காக இருக்குது. அதாவது நைட் நேரத்தில் அந்த லேம்ப் போட்டுனா உங்கள் ரூமுக்கு பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். ஒரு நல்லாயிருக்கும் லைட்டு. அது மட்டும் இல்லாமல் பெட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமே. இதில் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் படுத்துக்கலாம் அந்த பெட்டில். அது இல்லாமல் இங்கே பாருங்க கபோர்ட்லாம் இருக்குது. இந்த கபோர்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயே நான் கபோர்டு காமிச்சோம், ஆனால் அது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கல. கீழே நான் கபோர்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து தங்கினா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸில் அதுக்குள்ளே வச்சுக்கலாம், சேஃப்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபைல்ஸு ஏதாவது ட்ராப்ஸ் இதெல்லாம் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சின்ன குழந்தைகள் குளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. சொல்ல போனால் சூப்பராக இருக்குது. ஒரு ரெசார்ட்குள்ளே இவ்வளோ விஷயங்களாக இருக்குமா? நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சின்ன குழந்தைங்களாம் வந்து அங்கே பாருங்கள் சர்க்கஸ். உங்களுக்கு இங்கேருந்து அப்படியே நம்ம தீம்ஸ் பார்க்லாம் வந்து நம்ம சர்க்கஸ் சுட்டே வந்து குளிப்போம்ல, அது மாட்ட குழந்தைங்க வந்து இங்கேருந்து சர்க்கஸ் சுட்டே ஜாலியாக போய்ட்டு என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க குளிக்கிறதுக்கு. தண்ணி பார்க்கவே பளபளன்னு இருக்குங்க. தண்ணி ஒவ்வொரு டைமே ரொம்ப க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி தண்ணியை மட்டும் ரீஃபில் பண்ணுவாங்களாட்டிருக்கு. சூப்பராக இருக்குது. சும்மா ஒரு 2 அடிங்க இருக்கும், 2 அடி தான் இருக்கும். ஒரு 3-4 வயசு 5 வயசு குழந்தைங்கலாம் குளிக்கலாம் அதில் வந்து தாராளமாக. பர்த்டே பார்ட்டின்னு சொன்னீங்கன்னா அதுக்குண்டான பலூன்லேருந்து செட்டிங்ஸ் அமைப்புலேருந்து ஒரு காது குத்து விழா அப்படிங்கும் போது பின்னாடி ஸ்டேஜ் டெக்கரேஷன்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நாங்களே பண்ணி தருவோம். அது இல்லாமல் நாங்கள் ஒரு கெட் டுகெதர் பண்ணுறோம், ஒரு 30 ஃபேமிலி வரோம், ஒரு 40 ஃபேமிலி வரோம், ஒரு ஈவெண்ட் மாதிரி எங்களுக்கு வேணும், எங்களுக்கு டைம் பாஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈவெண்ட்டையும் நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம். நீங்க வாங்க, ஜாலியா வந்தா மட்டும் போதும். நாங்க உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நாங்க எல்லாமே பண்ணி தருவோம். லவ் பேர்ட்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே காதில் ஓசை கேட்டு அப்படியே இந்த ஊஞ்சல் ஆடும்போது அப்படியே மனசு ரிலாக்ஸாக இருக்குங்க. என் வெயிட்ல இந்த ஊஞ்சல் தாங்குது ரொம்ப பெரிய விஷயம் தான் பார்க்கும்போது. இப்போ நம்ம வந்து குழந்தைங்க ஸ்விம்மிங் பூல் பார்த்தோம். இங்கே வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கீங்களா வந்து இங்கே வந்து தாராளமாக குளிக்கலாம். அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்விம்மிங் பூல் குளிச்சுக்கிட்டே வந்து ஒரு டிவி பார்க்குற ஃபீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்து டிவி பார்த்துக்கலாம். ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூல் குளிக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து உங்களுக்கு வந்து தேங்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு டைமே தண்ணி வந்து ரீஃபில் பண்ணிட்டாங்க. அப்படியே தண்ணி வந்து சைடில் மோட்டர் இருக்க மாட்டிருக்கு. அந்த மோட்டர்லேருந்து தண்ணி வந்து அதில் வந்து வெளியே வந்து மறுபடியும் உள்ளே வந்து தண்ணி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. சைடில் உங்களுக்கு வந்து இந்த கேட் வால்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் அப்படியே அந்த கேட் வாலை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து நடந்து போகலாம். சூப்பராக இருக்குது. தென்னை மரத்து நடுவில் ஒரு ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டே நம்ம டிவி பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜம் ரெசார்ட்டுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஜிம்முக்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கு, அப்புறம் தேட்டர், அது மட்டும் இல்லாமல் ஜிம்முமே கொடுத்துருக்காங்க. அந்த ஜிம்முக்குள்ளே வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாக பார்க்கலாம். போகலாம் வாங்க ஜிம்முக்கு. அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்றில் வந்து சாதனை படைச்சுங்க இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து போஸ்டராக ஒவ்வொரு இடத்துலையும் இது பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி ஒவ்வொரு செவத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க வரலாற்று சாதனை படைச்சிங்க நிறைய பேர் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செவத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பழமொழி எழுதிருக்காங்க. ரொம்ப பார்க்குறது யூனிக்காக இருக்குது பார்க்கும்போது. வாங்க நம்ம ஜிம்முக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜிம்முக்குள்ளே வந்தாச்சு. ஜிம்மில் பாருங்கள் அந்த நம்ம பெரிய ஜிம்மில் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸ்பீடு பண்ணிக்கலாம். சிறந்த முறையில் ஃபுட்ல இருந்து எல்லாமே நாங்க பண்ணி தருவோம். ஒருவேளை நீங்க புக் பண்றீங்க, ஒரு ஃபேமிலியா 10 ஃபேமிலியே சேர்ந்து புக் பண்ணாலும் சரி, ஒரு 10 பேர் வந்து புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு உண்டான பார்ட்டியினுடைய இது வந்து ஃப்ரீ தான்.
ஒன்லி சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசுங்க. அதனால நீங்க வந்து தாராளமா வாங்க. உங்களுடைய எக்கனாமிக் ப்ராப்ளம் இல்லாம நீங்க ஈஸியா வந்துட்டு ஜாலியா போகலாம். ஜம்ஜம் ரெஸ்டாரண்டோட முக்கியமான பகுதியில் நம்ம இருக்கோம். அதாவது இந்த பகுதி தான் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட். இங்கே தான் வந்து ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டு முறையிலையும் பார்த்தீங்கன்னா ஹலால் முறையில் உங்களுக்கு உணவு வந்து சிறப்பாக சமைச்சு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நான்வெஜ் பார்க்கலாம். நான்வெஜ்ல வந்து இவங்ககிட்ட வந்து என்னென்ன வெரைட்டியில் அவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. தந்தூரிலே பார்த்துக்கோங்கன்னா கல்மி கபாப் இருக்கு, களி மிர்ச்சி கபாப் இருக்கு. நம்ம சைனீஸில் பார்த்துக்கிட்டோன்னா கிறிஸ்பி சிக்கன், ஆயில் லெக் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறமா வந்து ட்ராகன் சிக்கன், இந்த மாதிரி ஸ்பெஷலாக இந்த ஊரில் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இவ்வளோ ஃபுட்டு சொல்கிறீங்களே, இதில் ஒன்று யூனிக்காக ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்குங்களா அப்படின்னு எதாவது சொல்லுவீங்க நீங்கள்? நம்ம வந்து அமெரிக்கன் சாப்ஸி, சைனீஸ் சாப்ஸி அதெல்லாம் அவங்க நம்ம. ஓ அப்படியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சி வச்சுருக்கீங்க, பையனுக்கு வந்து காது குத்துறோம், அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து ஒரு நிகழ்ச்சி வைக்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் பல்க் ஆர்டர் உங்களுக்கு வேணா கூட இவங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஐட்டம் நான்வெஜ்ஜில் இருக்குல்ல, அதுவுமே வந்து இவங்க சூப்பராக சிறப்பாக பண்ணி தராங்க. எல்லாமே ஹலால் முறையில் வந்து சிறப்பாக, அது ஒன்று மென்ஷன் பண்ண உங்கள் இடத்துல எல்லாமே ஹலால் முறையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக பண்ணி தராங்க இவங்க வந்து. நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட லைன்ஸ் கிளப்பே ஒரு 5-6 மீட்டிங் போட்டிருக்கோம். பிஎன்ஐ மீட்டிங்லேயும் வந்து எங்ககிட்ட பார்ட்டி ஹாலில் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து நாங்க வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரே முதல் விஷயம் வந்து ஹால் ஃப்ரீ, வேற எக்ஸ்ட்ரா கிளீனிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அவங்க கூட்டிட்டு வர ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஃப்ரீ. ஏன்னா நாங்க வந்து உங்களை ஆதரவை தேடுறதுனால உங்களுக்கு எல்லாமே நாங்க பண்ணி கொடுக்கணும். சார்ஜஸும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 80% நாங்க பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு 50% நாங்க பண்ணுவோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மெயின். உங்களுக்கு எனக்கு தான் பிடிச்சிருக்கு, எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் டைம், அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க எங்கள் பசங்க. சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக இருங்க. வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க, வீட்டில் ஒரு காது குத்து நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணீங்க, எனக்கு வந்து ஒரு உணவு வந்து ரொம்ப பல்காக செய்யணுங்க, ரொம்ப தரமாக செய்யணும் அப்படின்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜம்ஜம் ரெசார்ட்டில் முன்னாடி சொல்லிட்டுனா இவங்க எல்லாமே சிறப்பான முறையில் செய்து கொடுத்து இவங்களே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துறாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து. ஒரு இயற்கையான இடத்துல நான் ஓப்பன் பிளேஸில் சாப்பிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் சேர்லாம் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. ஒரு நீங்கள் பார்ட்டி கொண்டாடினா கூட வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வரீங்க, எனக்கு வந்து ஒரு தனியாக ப்ரைவேசியாக நாங்கள் வந்து சாப்பிடணும், 3 பேர் 4 பேர் வரோம்னா கூட உங்களுக்கு குடியில் மட்டும் ஒரு செட்டப் போட்டு கொடுத்துருவாங்க. உள்ளே வந்து சேர் டேபிள் அழகாக போட்டு கொடுத்து மேலே வந்து ஃபேன் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் அதை குளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் குளிச்சுட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரீங்க, இல்லை ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 20 பேர் 30 பேர் வரீங்க, நாங்கள் வந்து ஒரு தனியாக உட்காந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடணும், அப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்னா கூட இந்த ஏசி ஹால் இருக்குங்க உங்களுக்கு வந்து. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூமில் ஏசி கொடுத்துட்றாங்க, டேபிள் எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க, என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிடலாம். சைவத்தில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் உங்ககிட்ட? உங்களுக்கு சாப்பாடு, ஒரு பொரியல், ஒரு ரசம், அப்பளம், புளிக்குழம்பு கொடுத்துருங்க. எல்லாமே கொடுப்பேன். தரமான முறையில் இருக்குங்க. சரிங்க, ஒரு பல்க் ஆர்டர் பண்ணா பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. சரிங்கக்கா. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டு கொடுக்குறேன்னா, எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட் வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தா கரெக்டாக பண்ணி கொடுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருங்க. எவ்வளவு நேரம் டைம் எடுப்பீங்க? ஒரே மணி நேரம் டைம். 1 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல பண்ணி கொடுத்துருங்க. சரிங்கக்கா. பெரிய ஆர்டரா இருந்தா கூட டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க. இப்ப சைவத்துல வந்து என்ன ஸ்பெஷல் உங்ககிட்ட ஒன்று இருக்கு? உங்களுக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு புளிச்சாதம் மாறு, தக்கோலி சாதம் மாறு, தயிர் சாப்பாடு வேணும்னா அந்த மாதிரி கீரை வகையில் எல்லாமே செஞ்சு கொடுப்போம். எல்லாமே சிறப்பாக செஞ்சு தந்து. சரிங்கக்கா. இந்த தியேட்டர்ல வந்து ப்ரொஜெக்டர் மூலமா எல்லாமே ப்ரொஜெக்டர் மூலமா பாத்துக்கலாங்க. பிசினஸ் மீட்டிங் அவைலபிள் இருக்கு. அவைலபிள் இருக்குங்க. அது இல்லாம அது உங்களுக்கு பெருசா இருக்கே, ஒருவேளை பட்ஜெட் ரீதியா நீங்க இது பண்றீங்கன்னா பார்ட்டி ஹால் இருக்கு, அதுலயே ப்ரொஜெக்டர் நாங்க வச்சுதான் இருக்கோம். ஸ்விம்மிங் பூலே நாங்கள் டிவி வச்சிருக்கோம். நீங்க ஜாலியா வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச படமோ எதை போட்டு நீங்க ஜாலியா வந்து ஸ்விம் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூட்டி பார்லர் இருக்குங்க. நீங்க வந்து வெளியே கூட போக தேவையில்ல, உள்ள வந்துட்டு எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க. இல்ல காட்டேஜ் வில்லாவில் எல்லாத்துலயுமே தமிழ் பெயர் வச்சிருக்கீங்க, ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆமாங்க சார். அதனுடைய நோக்கம் வந்துங்க சார், இதுல வந்து முழுக்க என்னுடைய எஃபோர்ட் விட எங்க கணவருடைய எஃபோர்ட் தான் முழுக்க. அவர் வந்து தமிழ் பற்று அதிகம். நாங்க அந்த வெளிநாட்டுல பார்த்துட்டு வந்த இதை வந்து நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம ஈரோட்ல இதை நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றையும் பார்த்து வடிவமைச்சார். கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகள் இதுக்கு ஆச்சுங்க. இதுக்கு போட்டிருக்கிற எஃபோர்ட்டும் அந்த பட்ஜெட்டும் ரொம்ப அதிகம். எக்கனாமிக் வந்து ரொம்ப அதிகங்க. அதனால வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து சிறப்பாக இருக்கணும். நாங்கள் போட்டிருந்த ஆளுகள்லாம் 60-70 பேர் போட்டிருந்தோம். இப்போ அதில் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு இவங்க அங்கே செலக்ட் பண்ணி நாங்கள் நீட்டாக வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துக்கு மக்கள் அனைவரும் வந்து பயனடையணும். நீங்களும் பயனடையணும், நாங்களும் பயனடையணும். ஏதாவது புக்கிங்கோ, கெட் டுகெதரோ, இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷனோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்க, தாராளமாக நாங்கள் பண்ணித்தரோம்.
குறைந்த பட்ஜெட்ல பண்ணித்தரோம். அதுக்கு உங்களுக்கு உண்டான சலுகைகள் ஏதாவது கேட்டீங்கனாலும் நாங்கள் எதிர்பார்த்தீங்கனாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணித்தரோம். என்ன மக்களே, இவ்வளோ நேரம் ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்டுக்குள்ள சிறப்பம்சங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இல்லை ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணணுமா, கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கல்கி ஜம்ஜம் ரெசார்ட்டு. நீங்கள் புக் பண்ணணும் இல்லை ரிசார்ட்டை ஸ்கேன் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கேனர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த ஸ்கேன் மூலிமா நீங்கள் எல்லாமே பண்ணீங்க டீட்டெயில் இதை வந்து ஸ்கேன் பண்ணினீங்க அப்படின்னாவே ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ எங்கள் வெப்சைட்டில் இது இருக்குது. என் நம்பர்ஸும் கீழே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்னை எந்த நேரம் வேணால் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு நைட்டில் ரூம் திடீர்னு வந்துட்டீங்க, ஒரு ஏதாவது நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல, ஒரு கெஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எந்த நேரம் 24 hours நீங்கள் வந்து ரூம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட வந்து நைட் சூப்பர்வைசர்ஸ்லேருந்து வாட்ச்மேன்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க, ஆளுங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ப்ரைவேட்டாக வந்து விஐபிஸ் வந்து நாங்கள் தங்குறது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுனாவே ஒரு வீடு மாதிரி ஒரு நாங்கள் இது வச்சுருக்கோம். அது எங்களுக்கு பர்சனலாக கட்டுறது இருந்தாலும் நாங்கள் வந்து மக்களுக்காக அதையும் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னால் கூட வீடு மாதிரியும் கொடுக்குறோம், வில்லா மாதிரியும் கொடுக்குறோம். நீங்கள் அதனால தைரியமாக வரலாம், எங்கள் ரெசார்ட்டுக்கு வாங்க. இந்த இதில் கான்டாக்ட் பண்ணி எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு எல்லாமே எங்கள் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வரலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு பலன். நன்றி.